அறிமுகம். நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். ஒரு மனிதனின் ஆயுதம் அவனது கையில் இருக்கும் வாள் அல்ல, அவனது வாயில் இருக்கும் சொல் என்பார் ஆச்சாரிய சாணக்கியர். வாழ்க்கையில் வெற்றி பெற செல்வத்தை சேர்க்க சாணக்கியர் பல வழிகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒருவரை உங்கள் பேச்சால் கவர்ந்து அவர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடிப்பது எப்படி? காதல் தோல்வியடையாமல் பிடித்தவர் மனதில் ஒரு ராஜாகவோ அல்லது ராணியாகவோ அமர்வது எப்படி? பல நேரங்களில் நாம் தவறான வார்த்தைகளை பேசி நல்ல உறவுகளை இழந்து விடுகிறோம். அன்பு என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு கலை. சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பயன்படுத்துபவன் உலகையே வெல்லலாம் என்கிறது சாணக்கிய நீதி. உங்கள் வார்த்தைகள் ஒருவரை காயப்படுத்தவும் முடியும், அதே வார்த்தைகள் உருக வைக்கவும் முடியும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இன்று நாம் பார்க்க போகும் இந்த 10 விதிகள் வெறும் டிப்ஸ் அல்ல, இவை உளவியல் ரீதியான உண்மையில். ஒருவர் உங்களை விரும்ப வைக்கவும் உங்கள் பேச்சில் ஈர்ப்பால் அவர்களை மயக்கவும் சாணக்கியர் கூறும் ரகசியங்களை அடுத்த சில மணி நேரங்களில் நாம் அக்குவேறு அணிவராக அலசப் போகிறோம். சாணக்கியரின் 10 விதிகள். விதி 1. இனிமையான சொற்கள். சாணக்கியர் கூறுகிறார், சத்தியம் பேசு, ஆனால் இனிமையாக பேசு. உண்மை என்பதற்காக ஒரு விஷயத்தை கசப்பாக சொல்லக்கூடாது. உதாரணத்திற்காக, ஒருவருக்கு ஒரு ஆடை பிடிக்கவில்லை என்றால் இது அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்வதற்கும் உனக்கு வேறு ஒரு நிறம் இன்னும் அழகாக இருக்கும் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் பேச்சில் கடினமான சொற்களை தவிர்த்து மென்மையான மற்றும் மரியாதையான சொற்களை பயன்படுத்துங்கள். இனிமையான பேச்சு உங்கள் எதிரியையும் நண்பனாக்கும் போது நீங்கள் விரும்பும் நபர் ஏன் உங்களை விரும்ப மாட்டார்? விதி 2. மௌனத்தின் வலிமை. அதிகமாக பேசும் நபர்கள் சீக்கிரம் தங்கள் மதிப்பை இழக்கிறார்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி எப்போது பேசக்கூடாது என்று தெரிந்தவனே புத்திசாலி. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மற்றவர்கள் உங்களை பற்றி சிந்திக்க தொடங்குவார்கள். ஒரு உரையாடலின் இடையில் நீங்கள் கொடுக்கும் சிறு இடைவெளி அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். வார்த்தைகளை விட மௌனம் ஆழமான உணர்வுகளை கடத்தும். விதி 3. புகழ்ச்சியில் நேர்மை. பொய்யான புகழ்ச்சி ஒருவரை ஏமாற்றுவது போலாகும். அது நீண்ட காலம் நீடிக்காது. ஒருவரின் அழகை மட்டும் புகழாமல் அவர்களின் குணம், கடின உழைப்பு அல்லது ஒரு சிறு திறமையை பாராட்டுங்கள். நீ அழகாக இருக்கிறாய் என்பதை விட உன்னுடைய இந்த சிரிப்பு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்று சொல்லுங்கள். நேர்மையான பாராட்டு அவர்களின் இதயத்தின் ஆழத்திற்கு செல்லும். விதி 4. கேட்டறியும் பண்பு. உலகிலேயே சிறந்த பேச்சுக்களை எது தெரியுமா? அடுத்தவர் பேசுவதை அமைதியாக கேட்பதுதான். மக்கள் எப்போதும் தங்களை பற்றி பேசவே விரும்புவார்கள். நீங்கள் ஒரு நல்ல கேட்பாளராக இருக்கும்போது இவருக்கு என்ன நன்றாக புரிகிறது என்ற பிம்பம் அவர்கள் மனதில் உருவாகும். அவர்கள் பேசும்போது குறுக்கிடாமல் அவர்களின் கண்களை பார்த்து கவனியுங்கள். விதி 5. நம்பிக்கையான குரல். வார்த்தைகளை விட உங்கள் குரலில் இருக்கும் உறுதி மிக முக்கியம். மெதுவாக அல்லது பயந்து பேசுவது உங்கள் பலவீனத்தை காட்டும். எதை சொன்னாலும் தெளிவோடும் ஒருவித அதிகாரத்தோடும் அதே சமயம் அன்போடும் சொல்லுங்கள். அடிவயிற்றிலிருந்து பேச பழகுங்கள். உங்கள் குரலில் இருக்கும் கம்பீரம் மற்றவர்களை தானாக ஈர்க்கும். விதி 6. இரகசியத்தை காத்தல். சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் இரகசியங்களை யாரிடமும் பகிராதே. உங்களை பற்றிய எல்லா விஷயங்களையும் முதல் சந்திப்பிலேயே சொல்லிவிடாதீர்கள். ஒரு புத்தகம் போல உங்களை மெல்ல மெல்ல திறக்க விடுங்கள். அதேபோல் அவர்கள் உங்களிடம் பகிரும் இரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். இரகசியத்தை காப்பவனே சிறந்த துணையாக இருக்க முடியும். விதி 7. காலமறிந்து பேசுதல். சரியான வார்த்தை தவறான நேரத்தை சொல்லப்பட்டால் அது தோல்வியை தரும். அவர் மிகுந்த கவலையில் இருக்கும்போதோ அல்லது வேலையில் பிஸியாக இருக்கும்போதோ காதலை சொல்லாதீர்கள். ஒரு வேடன் எப்படி இரையை வீழ்த்த சரியான நேரத்திற்காக காத்திருப்பானோ அதே போல் உங்கள் கருத்துக்களை சொல்ல சரியான மனநிலை அமையும் வரை காத்திருங்கள். விதி 8. உடல் மொழி.
வார்த்தைகள் வெறும் 10% தான். மீதி 90% உங்கள் உடல் மொழி தான். பேசும்போது நேராக நிமிர்ந்து உட்காருவது, கைகளை கட்டிக்கொள்ளாமல் இருப்பது மற்றும் மிக முக்கியமா ஐ கான்டாக்ட். நீங்கள் கண்களை பார்த்து பேசும்போது நீங்கள் நேர்மையானவர் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஆழமாக பதியும். விதி 9. அறிவுபூர்வமான உரையாடல். அழகு உங்களை ஈர்க்கலாம், ஆனால் அறிவுதான் உங்களை தக்க வைக்கும். வெறும் சாப்பிட்டாயா தூங்கினாயா என்று பேச்சுகள் போரடிக்கும். உலகம், நடப்பு, தத்துவங்கள், இலக்குகள் பற்றி பேசுங்கள். புத்திசாலித்தனமாக பேசுபவர்கள் எப்போதும் மற்றவர்களை விட ஒரு படி மேலாகவே தெரிவார்கள். உங்கள் அறிவை நுணுக்கமாக பேச்சில் வெளிப்படுத்துங்கள். விதி 10. சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காமல். காதலில் விழுவது என்பது காலில் விழுவது அல்ல. ஒருவரை பிரியப்படுத்த உங்கள் சுயமரியாதையை இழக்காதீர்கள். தன்னைத்தானே மதிக்காத ஒருவரை இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது. உங்கள் எல்லைகளை தெளிவாக வைத்திருங்கள். உங்கள் தனித்துவம் கெடாமல் பேசும்போதுதான் உங்கள் மதிப்பு உயரும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 10 விதிகளும் சாணக்கிய நீதியின் சாரம். ஒருவன் தன் நாவினால் நஞ்சையும் கக்க முடியும், அமிர்தத்தையும் கொடுக்க முடியும். உங்கள் வார்த்தைகளை அமிர்தமாக மாற்றுங்கள். காதல் என்பது ஒருவரை பிடிப்பது மட்டுமல்ல, நீங்கள் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு தகுதியான மனிதராக மாறுவதும். சாணக்கியரின் இந்த தத்துவங்கள் உங்களை ஒரு சிறந்த பேச்சாளராக மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதராகவும் மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த 10 விதிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விதி எது, அல்லது நீங்கள் ஏற்கனவே பின்பற்றும் விதி எது? அதை கீழே கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களே. நான் உங்கள் கமெண்ட்களை படிக்க காத்திருக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்ததாக நம்ம வேற ஒரு ஸ்டைலில் மீட் பண்ணலாம். இது என்னோட ஓன் வாய்ஸ் நண்பர்களே, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.